இன்னைக்கு ஊருக்கு போறோம் கிளம்புங்கன்னு சொன்னா ஒருத்தி கிளம்பி வெளியே வரலன்னா அப்படி உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் ஆளாளுக்கு முக்கில உட்கார்ந்து முட்டை கொடுத்தோ போல இருக்கு. அப்படி என்னதான் நடக்குன்னு போய் பார்த்துட்டோம். மல்லிகையே மல்லிகையே மாலையிட்ட மன்னவன் யார் சொல்லு, நீ சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலின் யார் சொல்லு, நீ சொல்லு. உள்ளம் கவர் கல்வனா, குறும்புகளின் மன்னனா, மன்மதனின் தோழனா, ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லிடு. மல்லிகையே மல்லிகையே மாலையிட்ட மன்னவன் யார் சொல்லு, நீ சொல்லு. காலையில மல்லிப்பூ கேட்க முடியல, இதுக்கு மல்லிகை மல்லிகை பாட்டு ரொம்ப அவசியம். பாட்டி ஏ பாட்டி. என்ன சரோஜா, நானும் தங்கச்சி இப்ப ஒரு வைபுக்கு வந்து ஆடிட்டு இருக்கோம். என்னது வயசுக்கு வந்திருக்கீங்களா? ஐயோ அது வைபு வைபு. எங்களை மாதிரி வயசு பிள்ளைகளுக்கு தான் புரியும், உனக்கு புரியாது. ஆமா மழலைகள். இப்ப ஆடிக்கிட்டு கிடக்க வயசுதான் உங்களுக்கு. பாட்டி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஊருக்கு போன சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொன்னேனே இல்லையா? இங்க வந்து நின்னுட்டு சாங்கு பாடிக்கிட்டு சாங்கு பாடின வரைக்கும் போக, சீக்கிரமா கிளம்புங்க. சரோஜா நாங்க எதுக்கு கிளம்பணும்? உடுத்திருக்க துணியோடு தான் வர போறோம். துணி உடுத்திருக்கதோட தான் வருவியே. ஆனா அந்த மொட்டை மணிக்கு பூ வைக்கணும் புண்ணாக்கு வைக்கணும்னு சொல்லி நேரத்தை கடத்துவீல்ல, அதுக்கு தான் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போங்க பாட்டி, சீக்கிரமா 10 நிமிஷத்துல கிளம்பி வெளியே வரணும். மறுபடியும் வந்து பாப்பேன். மல்லிப்பூ மல்லிப்பூன்னு ஏதாவது சாங்கு ஓடிச்சுன்னு வச்சுக்கிடுங்க. பூ இருக்காத புடுங்கி எரிஞ்சு கூட பாத்துக்கிடுங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணாம் என்ன வேணாம். தங்கச்சி அவ கிடக்கா, நம்ம மறுபடியும் பாடுவோமா? என்னது? ஐயோ நானும் தங்கச்சி பஸ்ல போய் ஏறிட்டோமா. சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் ஒண்ணா உறவாடிக்கிட்டு இருக்கு. 2 கொண்டக்காரியா 2 துருவமா சுத்திக்கிட்டு இருப்பாள்வே. இன்னைக்கு ஒரே பெட்டில கட்டி பிடிச்சிட்டு பேதி இருக்க எதுக்கு? என்னைய பார்த்த மட்டும் தான் இவ்வளவு இருக்கு ஆட்டல குலுக்கலாம் வருது. இங்க வந்து பார்த்த பிறகு தானே தெரியுது கட்டல்ல ஒண்ணுல கும்மி அடிச்சிட்டு கிடக்குது. ஏய் குடுமி கோர்வாடு. ஏய் அம்மம்மா என்ன தூக்கம், பயண தூக்கம் எல்லாம் இருக்கு. ஏய் சிலுப்பா மாவளே, சத்தம் தர மேல் கொண்டை இருக்கனா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன அப்போ முழிச்சு கிடந்துட்டா சத்தம் கட்டாம இருந்த போல்க. முதல்ல எழுந்திரு கொண்டை அறுத்துறியே. எதுக்கு இப்ப இந்த ரூம்ல வந்து தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது? எதுக்கு இப்ப என் ரூமுக்கு வந்தியான்னு கேட்டேன். வா ரூமா, உனக்கு எப்ப எழுதி தந்தது? என்னமோ உன் ஆத்தா உனக்கு சீதனமா எழுதி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கா. 10 நாள் படுக்கிறதுக்குள்ள பழசெல்லாம் மறந்து போச்சு. இது ஒண்ணா உன் வீடம் கிடையாது, என் வீடம் கிடையாது. உன் ஆத்தா சிலுப்பா சீதனமா கொடுத்த வீடம் கிடையாது. தூருக்கு வந்து தங்கி இருக்கோம், மரியாதையா கிளம்பி வெளியே வந்துரு. தூருக்கு தான் வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுது. தூங்கிட்டு இருக்கோம்ல, முழிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை கிடையாது. ஒரு மனுஷனுக்கு உறக்கம் எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியவில்ல. ஓ பெரிய ஞானி வரு, பெரிய தத்துவத்தெல்லாம் கக்கிடுவாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசலன்னு வச்சுக்க கொண்டை இருக்காது, மண்டை மட்டும் தான் இருக்கும் பாத்துக்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? தூர் முடிஞ்சாச்சு கிளம்பி வீட்டுக்கு போகணும்னு சொன்னேனே இல்லையா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு அந்த கொண்டக்காரியை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு கிடக்கா. ஆமா 2 பேருக்கு தான் ஆவதே, 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க என்ன ஆளாளுக்கு தனித்தனியாவா ரூம் போட்டு கொடுத்திருக்கீங்க? 10,000 வாங்கிட்டு 10 பேருக்கு ஒரே ரூம்ல கொடுத்துட்டீங்க. பிறகு என்ன பண்றது? இந்த பண்ணு கொண்ட கூட எல்லாம் தூங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. ஆமா பெரிய சூழ்நிலை வந்துட்டு உனக்கு. ஒழுங்கு மரியாதையா கிளம்பி வெளியே வந்துரு சொல்லிட்டேன். இல்ல பஸ் எடுத்துட்டு வந்து குடுமி மேல ஏத்தி கூட பாத்துக்க. என்னை மட்டும் தான் உங்களால பேச முடியும். இந்த பக்கத்துல ஒருத்தி பண்ணு கொண்ட படுத்துறக்க, அவள மட்டும் எதுவும் பேசிராதங்க. நாங்க எல்லாரும் ஒண்ணு போல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பார் குடுமி, அவள கிளம்பேன்னு வெச்சுக்க, உன் குடுமியே தான் இருப்பேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அக்கிரமம். அவ கிளம்பலனா அவ கிட்ட கேளுங்க, எதுக்கு என் குடுமியா இருக்கணும்? அவளை எழுப்பி விடுற, அவளே 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு போங்க. நீ கொர்வாடே ஒன்னரவியல் வந்திருக்காவ, எழுந்துரு. என்னவா இப்ப அவியல்கே? எழுந்துரு, வாங்கிட்டு தான் பேசணுமா? ஆள் இருந்தா ஒரு நடிப்பு, ஆள் இல்லனா ஒரு நடிப்புமா தான் இருக்கு. என்ன கர்வாடே உட்டா அவ இவன் பேச போல இருக்கே. அண்ணி இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஆள பார்த்தா மட்டும் அண்ணி நொண்ணின்னு பேசு. ஆள் இல்லனா அவியல் பொரியல் போடு. பேதி எடுப்பாரு குடுமிகாரிகள் 2 பேரும் என்ன வரத்து வரியே?
உங்க ரெண்டு பேர்த்திட்ட நேத்து நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க அண்ணி? கோலையில கிளம்புங்கன்னு சொன்னனா இல்லையா? டூர் முடிஞ்சாச்சு, நேரத்துல இருக்கா இல்லையா? 10 பைசா தர மாட்டியா? மாச கணக்குல வச்சு நான் சோறு போடுவேன்னு நினைச்சிட்டே திரிங்க. கிளம்புங்க ரெண்டு பேரும். நீங்க சொன்னது எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல அண்ணி. எங்க அம்மா சொன்ன மட்டும் தான் நான் எதுவா இருந்தாலும் உண்மைன்னு நம்புவேன். அப்புறம் இப்போ என்ன சொல்ல வர? அந்த மீன் கறியை கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்கன்னு சொல்றியோ? அப்படின்னா நான் போய் மட்டும் சொல்லி தெரியணும்ட்டேன். இல்ல, நீங்க எப்பவுமே இப்படிதானே பேசுவீங்க. உங்க அம்மா மட்டும் தான் உண்மை பேசிட்டு தெரியவா. நாங்க எல்லாத்தையும் போய் தான் பேசிட்டு தெரியவா. என்ன கருவாடே, என்னை பார்த்தா காமெடியா இருக்கு உனக்கு? இங்க பார், நான் சொல்றது இப்ப கேட்டுக்க. ஒழுங்கு மரியாதை 2 கொண்டக்காரியில கிளம்பி இப்ப வெளியே வரணும். எனக்கு தூக்கமா வருது, நான் என்ன கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தான் வருவேன். ஏன் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து 2 பேரும் மாறி மாறி பியான் பாத்தீங்களா? தூங்கன் மாமல தூக்கம். மணி 10ஆவது, வெயில் பளிர்னு அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறமா உறங்கன் மாமல உறக்கம். என்ன குடிமி, ராத்திரி முழுக்க என்ன பண்ணிட்டு இருந்தா? உறங்கிட்டு தான் இருந்தேன். வேற எதுக்கு இப்ப தூங்குனங்க? அது வந்து ராத்திரி தூங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அப்படி எவ்வளவு லேட் ஆயிட்டு? எத்தனை மணிக்கு தூங்குன குடிமி? 3 மணி இருக்கும். என்னது 3 மணியா? அவ்வளவு நேரத்து வரைக்கும் எந்தால பயணம் பண்ணா? அது சும்மா பேசிட்டு இருந்தோமா, யாரும் போனதே தெரியல. யார் கூட? இந்த கருவாடு கூடயா? அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் கூட தான். வா, அப்படி வலிக்கு வா. எலியா அம்மனத்தோட வருதுன்னு இப்பதானே தெரியுது. எலி என்னைக்கு ட்ரெஸ் போட்டுச்சு இப்ப தெரியறதுக்கு? போட்டுச்சா போடல, எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு எல்லாம். ஏதி எடுப்பா, ஃப்ரெண்டுனா என் தம்பி தானே. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பையன் கூட 3 மணி வரைக்கும் அப்படியே பல்லு இழுப்ப வேண்டி கிடக்கு. நாங்க ஒன்னும் பல்லு இழுக்கல, சும்மா ஃபியூச்சரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபியூச்சரை பத்தி என் தம்பி கூட பேச உனக்கு என்ன இருக்கு குருமி? ஏ கருவாடு, நீ 3 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தியா? நான் எப்படி 3 மணி வரைக்கும் பேசுவேன்? இவ்வளவு நானும் ஒண்ணா நீ? அப்படின்னா நீ தூங்கிட்டியா? நான் 4 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். யார் கூட? என் தம்பி கூட தானே. மொத்தத்துல 2 பேரும் சேர்த்து என் தம்பி தூக்கத்தை கெடுத்து விட்டிய. பேதி இருப்பாள்வே. 3 மணி 4 மணி வரைக்கும் 2 பேரும் போட்டி போட்டாலும் போட்டி. அப்படி என்னதான் போட்டி நடந்துச்சீங்க? சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்கிட்டாண்டா. காலையில தான் எங்களை நிம்மதி பேச விட மாட்டேங்கிறீங்க. ராத்திரி அது கொஞ்ச நேரம் பேசுவோமே தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா பேசியே நீ பேசுங்க. ஊரையே பேச வச்சு விடாங்க சொல்லிவிட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எங்க மானந்த கப்பல்ல போவோம். ஒழுங்கு மரியாதை 2 கொண்டகாரியே கிளம்பி வந்து பஸ்ல முதல் ஆளா ஏறணும். இல்ல கொண்டை ஆட்டு கடல்ல எரிஞ்சிருவேன் சொல்லிவிட்டேன். அதுக்கு வர பேசக்கு ஃபியூச்சர் இருக்காது. ஜாக்கிரதையா இருந்துங்க சொல்லிவிட்டேன். 2 பேரும் என்ன வரத்து வராளுவே. நான் தூங்குற வரைக்கும் நல்ல பிள்ளை மாதிரி வந்து உட்காந்துக்கிறியாள்வே. எப்ப தூங்கியானு பத்தி என் தம்பியை கூட்டு வந்து பள்ளி அடிக்க வேண்டியது. இப்ப அவனுக்கு இருக்கு. இந்த ஓனர் ரபியலுக்கு வேற வேலை இல்ல. எப்ப பாரு வந்து டிஸ்டர்ப் பண்றதே வேலைய வச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன செத்த நேரம் வரங்க தான் போறேன். பஸ்ல வந்து ஏறலனா குடிமி மேல வந்து பஸ் ஏறும். மீன் கரக்கா, இந்த ஓனர் என்ன அதுக்குள்ள கிளம்புங்கங்கவ. இப்பதானே நம்மளே டூருக்கு வந்தோம். 10,000 வாங்கியிருக்காவளே, ஒரு 10 வாரமாவது டூர் இருக்கும்னு நினைச்சு வந்தேன். இங்க பார்த்தா பொசுக்குன்னு 10 நாளே கிளம்புங்கங்கவ. இது எனக்கு அநியாயமா இருக்கு. ஓனருக்கு வேற வேலை கிடையாது. திடீர்னு அவிய நினைச்ச டூருக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, திடீர்னு நினைச்ச கிளம்பி போகணும் பாவ. இவி சொன்னாருன்னு நம்ம கிளம்பி வந்தோம்ல, நாமதான் சொல்லணும் செல்லம்மா. ஆமாக்கா, ரொம்ப அநியாயமா இருக்கு. அதுக்குள்ள டூர் முடிச்சிட்டாப்ல. நான் இப்படியே இந்த மாசத்து ஓட்டிடலாம்ல நினைச்சிட்டு வந்தேன். இனி போன உடனே குறை மாசத்துக்கு அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், மல்லிகை ஜாமான் எல்லாம் வாங்கணும். இதுக்கு எதுக்கு இவங்கிட்ட 10,000 கொடுத்து டூருக்கு வரணும்? ஆமா, 10,000 இருந்திருந்தா நான் 10 மாசம் குடும்பத்தை ஓட்டி இருப்பேன். எனக்கு 10, என் மகளுக்கு 10ன்னு 20,000 எல்லாம் கொடுத்துருக்கு. ஷில்பா, அப்படின்னு ரூபாய் கொடுத்துட்டியோ? இல்லக்கா, அவ்வளவுதானே பேசியிருக்காவே. பேசினதை கொடுக்காம இருக்க முடியுமா? அதான் சொல்லி. எதுக்கு முழு காசையும் தூக்கி கொடுக்கணும்? அப்படி கொடுக்கறதுக்கு அவியான கறி மீனா வாங்கி ஆக்கி போட்டாவே. வெறும் சைவ சாப்பாடு. என் பிள்ளைகளே தினமும் சாப்பிடாம பட்னி கிடந்தது எனக்கு தான் தெரியும். எனக்குமே இந்த சாப்பாடு பிடிக்கல. ஏதோ சாப்பிடணும் இந்த பேருக்கு சாப்பிட்டுட்டு கிடந்தேன். அதனால அவைகளுக்கெல்லாம் பேசின காசை மொத்தத்தையெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா எவ்வளவு கொடுப்பிய டீச்சர்? பாதி காசு தான் கொடுக்க போறேன். என்னது பாதி காசா? டீச்சர், ஓனர் சரியான ஆளு, வாங்காம விட மாட்டாவே. நானும் சரியான ஆளுதான். அவியலுக்கு என்னைய பத்தி தெரியாது.
என் பிள்ளைகளுக்கு எனக்கும் சேர்த்து 30,000 ரூபாய் கேட்டிருக்காவ. அவியலுக்கு வெறும் 15,000 தான் கொடுப்பேன். அதுவும் மாசம் 3,000 ரூபாய் தான் கொடுக்க போறேன். என்ன டீச்சர் சொல்றியே, மாசமா? ஆமா, அப்படிதான் கொடுக்க போறேன். வாடகை ரூபாயோட சேர்த்து தரேன்னு சொல்லிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கடனை அடைச்சிருவேன். இவைய கேட்டாவன்னு 30,000 தூக்கி கொடுக்க முடியாது. இந்த டூருக்குலாம் 30,000 அதிகம். அப்படியா? எனக்கும் என் மகளுக்கும் சேர்த்து 20,000 கேட்டிருக்காங்களே. அதெல்லாம் ரொம்ப அதிகம் ஷில்பா. 10 நாள் டூருக்கு 10,000 ரொம்ப அதிகம். அதனால கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா சரி, நாங்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாமா, நாங்களும் பாதி பணம் தான் கொடுக்க போறோம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஒருத்தர் அப்படி செஞ்சானா வானரி ஏசிட்டே கிடப்பாவே. எல்லாரும் ஒரே மாதிரி செய்யும்போது அவங்களால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன ஒருத்தர் கிளம்பாம ஒரே பயண கதையை தான் விட்டுட்டு இருக்கீங்க போல்க. அப்படி என்னதான் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? 10 நாள் கதை விட்டு பயண கதை முடியலையா? நேத்து எல்லாரும் கிளம்புங்கன்னு தானே சொன்னேன். ஒருத்தையும் கிளம்பாம அங்க என்ன தூங்கி இங்க என்ன தூங்கினா என்ன அர்த்தம்? கிளம்பியும் வானரி உடனே கிளம்பி போய் பஸ்ல ஏறி என்ன பண்ண போறோம்? எல்லாரும் வந்து ஏறிட்டு நாங்க கடைசியில வந்து ஏறியோம். ஏன் கடைசியில வந்து ஏறினா? கடைசியில ஏறினா ஏதோ பரிசு கிடைக்கும் சொல்லிருக்காங்களே. எல்லாரும் இப்படி கடைசின்னு உட்கார்ந்தா முதல்ல ஏறுறது யாரு? இங்க பாரு மீன்காரி, உன் மோர் ரூல்ஸ் வச்சிருக்கா, நீ ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கா. ஆளாளுக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. மரியாதையா சொல்றேன், கேட்டுக்கிறங்க. 10 நிமிஷத்துல எல்லாரும் வந்து பஸ்ல ஏறணும் சொல்லிட்டேன். இல்ல பஸ் எடுத்துட்டு நாங்க மட்டும் கிளம்பி போயிட்டே இருப்போம். வாரவி வாங்க, வராதவி இங்கே கிடங்க. நீ என்ன புரியுதா? ஏக்கா, நான் முதல்ல வந்து ஏறிடுவேன்க்கா. வேற பஸ்ல வரதுக்கு என்கிட்ட ரூபாயே இல்ல. ஆமா இருந்தா மட்டும் அப்படியே செலவு பண்ணிடுவிய. ஊருக்கு போன உடனே அவ்வளவு வேற எனக்கு 10,000 ரூபாய் தந்தாங்கன்னு அது ஞாபகத்துல இருக்கட்டும். ஒருத்தி 10 பைசா தரலன்னா ஊருக்கு போய் ரூபாய் தராம விட்டுலான்னு கனவு மட்டும் கண்டுறாதுங்க. சரோஜா யார்? நீ ஊருக்கு வந்த பிறகு தெரியும் உங்களுக்கு. சரி போங்க வரோம். நான் சொன்னது எல்லாரும் விளையாட்டா நினைக்காங்க. 8 நிமிஷம் தான் இருக்கு. இங்கே 2 நிமிஷம் போயாச்சு. பஸ் எடுத்துட்டு பறந்துருவோம் சொல்லிட்டேன். எம்மம்மா, இவ்வளவு கிளம்ப வைக்கல போதும் ஆகி போச்சு எனக்கு. என்ன வரத்து வர அல்வம்மா, நம்ம ஒண்ணு சொன்னா 1000 சொல்லி தெரியாத. ஊருக்கு வரட்டு அங்க வச்சு பாத்துக்கிறேன். ஆமா, இந்த டிரைவர் இருந்தாலும் ஒளிஞ்சு போனா? அவன் பஸ் எடுத்தாதானே கிளம்ப முடியும். அவன் கிளம்பிட்டானா இருந்தாலும் ஒளிஞ்சு போனான்னு தெரியலையே. அந்த மீன்காரி சொந்தக்காரன் அவ்வளவு மாதிரி தானே இருப்பான். முதல்ல அவனை போய் பாத்துட்டோம். எதுக்கு அதுக்குள்ள டூரை முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்புறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல. எனக்கும் இருக்கிறதுக்கு ஆசைதான். அக்கா தான் ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்க ஆசைதானா? ஆமா. அப்படின்னா இங்கே இருக்கீங்களா? நான் மட்டுமா? நானும் தான். நீங்களும் நானும் மட்டும் இருந்தா நல்லா இருக்குமா? அப்பதாங்க ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? புரியலையா? நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, ஜாலியா எங்க வேணாலும் போய் சுத்தி பார்க்கலாம். அதுக்கு தாங்க சொன்னேன். இல்ல, நான் எங்க அக்கா கூடயே ஊருக்கு போயிருவேன். சரி, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ நினைச்சு பாப்பீங்களா? பார்க்க மாட்டேன். ஏன், என் ஞாபகமே உனக்கு வராதா? வராது. அவ்வளவுதானா? என்னது அவ்வளவுதானா? இல்ல, நம்ம இவ்வளவுக்குள்ள பழகி இருக்கோமே, அவ்வளவுதானான்னு கேட்டேன். எவ்வளவு பழகிருக்கோம்? அப்படின்னா இத்தனை நாள பழகவே இல்லையா? பழகவே இல்ல. என்ன சொல்ற ஜெனி? நம்ம இப்ப பழகி இருக்கோம்ல, இதெல்லாம் என்ன சொல்றது? நீங்க நாங்க வந்திருக்க பஸ் டிரைவர், அதனால உங்க கூட பேசுறோம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இல்ல, நான் எதுவும் ஃபீல் பண்ணல, சும்மாதான் கேட்டேன். அப்படியா? எந்த ஃபீலிங்கும் இல்லையா? ஏன், நான் ஃபீல் பண்ணணுமா? இல்ல, நானும் சும்மாதான் கேட்டேன். சரி ஜெனி, நான் கால் பண்ணா எடுப்பியா? கால் பண்ணவா? ஏய் ஜெனிபர், ஆமா நீ டிரைவர் கூட என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அது வந்து சும்மாதான். என்னது சும்மாதான்? போய் கிளம்பி பைய தூக்கிட்டு வா. அண்ணனை பாட்டியும் கூட்டிட்டு பஸ்ல வந்து ஏறணும். கதை விட்டு இருக்க கதை. நான் அந்த பிள்ளை அங்க காண்மே தேடிட்டு வரேன். என்ன டிரைவர், இந்த பிள்ளைட்ட என்ன பேச்சு? இல்லங்க, சும்மாதான் பேசிட்டு இருந்தேன். எல்லாம் சும்மா தான் சொல்லி திரியறியே. ஜெனிபர், நீ போ. டிரைவர், வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணு. 10 நிமிஷம் தான் டைம், வண்டி எடுத்துறானா. ஓனர், எல்லாரும் வந்து ஏறிட்டாங்களா? ஏரியாவுல இல்லையோ, 10 நிமிஷம் தான் டைம். யார் ஏரியாவுல ஏர்லயே வண்டி எடுத்தே ஆகணும். சரிங்க ஓனர். இந்த மீன்காரி சொந்தக்காரன் சரியில்லையே. இந்த டிரைவர் இதுக்கு மேல